பொள்ளாச்சினாலே எல்லாத்துக்கும் ஞாபகம் வர்றது தேங்காய் தான் இல்லைங்களா? அந்த தேங்காய் ஆட்கள் எப்படி இங்கே போடுறாங்கன்னு பாருங்கள். இது நீளமான குச்சிங்க. ஆட்கள் நாங்கள் எல்லாமே இதை சல்லைன்னு சொல்லுவோம். மூங்கல் குச்சி மாதிரி அதை மரத்தோட வளர்த்திக்கு தகுந்த மாதிரி அது கரெக்டாக கட்டிக்குவாங்க. அவங்க ஒவ்வொரு தடவையும் போட்டு அனுபவம் இருக்கிறனால மரத்திலிருந்து கீழே நின்று காயை பார்த்தாலே அவங்களுக்கு இது பழமாக வெற்றளவுக்கு காய் தயாராகிருச்சா இல்லை இளநிக்காயா அப்படின்னு அவங்க தெரிஞ்சுக்குவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுருவாங்க. அதாவது அப்படி மீறி அவங்க அந்த கீழிருந்து பார்க்கறதுல ஏமாந்து போட்டு ஒரு வெள்ளைக்காய் வர்றது உண்டு. அந்த கரெக்டாக பக்குவம் இல்லாத காய் ஏதாவது ஒரு குள்ள அப்படியும் வெட்டுவாங்க. இது அவங்களுக்கு கூலி ஒரு இங்கே எங்கள் பகுதியில் எப்படின்னா 1000 காயை ஒரு வண்டின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு வண்டி தேங்காய் விழுந்திருக்குது அப்படின்னு சொன்னால் 1000 காய் விழுந்திருக்குதுன்னு அர்த்தம். அப்போது அந்த ஒரு வண்டி காய்க்கு அவங்க செமந்து டிராக்டரி கொண்டு எல்லா பக்கம் இருக்கிற காயை ரெண்டு ஆளுங்க போடுவாங்க. 2 ஆளுங்க செமந்து டிராக்டரியில் போட்டு அதை கொண்டு போய் எங்கே நம்ம தோப்பில் போடணுமோ அங்கே போட்டுருவாங்க. ஒரு வண்டி காய்க்கு 1350 ரூபா வாங்குவாங்க கூலி. இப்படி எத்தனை வண்டி தோப்பில் உழுகுதோ அத்தனை வண்டிக்கு தகுந்த மாதிரி காசு வாங்கிக்குவாங்க. இப்போ நேரக்கணக்கில் இல்லைங்க, 9 மணிக்கு 5 மணி வரைக்கும் அப்படியெல்லாம் இல்லைங்க. மொத்தமாக இத்தனை வண்டி விழுந்தால் அவங்களுக்கு இவ்வளவு காசு அப்படின்னு கொடுத்துறதுங்க. அவங்களோடதும் கீழிருந்தே மேலே பார்த்து போடுறதுனால அந்த கழுத்து எல்லாம் ரொம்ப சிரமந்தேனுங்க. அந்த சல்லை தூக்கி அழுங்காமல் கரெக்டாக ஒவ்வொரு மரத்துலேருந்து இன்னொரு மரத்துக்கு கொண்டு போய் சீக்கிரம் போட்டுருவாங்க. அவங்களுக்கு நிறைய அனுபவம் இருக்கிறதுனால சீக்கிரம் போட்டுருவாங்க. இது மிகப்பெரிய தொழிலுங்க நிறைய பேர் இங்கேங்க.